இதுதான்டா அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறேன்றது. அந்த சம்பவத்தை போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் பப்ளிக்கா சப்மிட் பண்ணுங்க. இதே திவ்யா சத்யராஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, அதை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு வெளியில இருந்து யாரும் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் பதில் வச்சுட்டு இருக்காரு. அக்கா நீங்க ஏன் வெளியில வந்து கேக்குறீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சிபி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில இது வரைக்கும் விஜய் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்ற ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இது இப்ப மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டா இப்ப மட்டும் நடக்கல. அவங்க அப்பா திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசும்போதே சிபி அவர்கள் டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு. இப்போ அவங்க அக்காவும் திமுக கூட ஜாயின் ஆனதுனால அப்பாவும் மகளும் சேர்ந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சிபி அவர்கள் மட்டும் டிவிகேக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அதை தீர்த்துட்டு வெளியில கேள்விலாம் கேட்டா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பல பேரோட கருத்தும் இருக்கு. இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.